இருங்க, எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அந்த ஃபோனுக்கு நான் திரும்ப கூப்பிட்றேன். ஒரே நிமிஷம் இருங்க. ஹலோ. அக்கா கால் பண்ணியிருந்தீங்களாக்கா? சொல்லுங்கக்கா. நான் லைவ் போட்டுட்டு இருந்தேன்க்கா. லைவ் கேட்குறீங்களா? இந்த ஒரே நிமிஷம் இருங்க, நான் போடுறேன். ஒரே நிமிஷம். சித்ராக்கா லைன் வந்திருக்காங்க. ஒரு நிமிஷம் இருக்கா. ஒரே நிமிஷம் இருக்கா. எல்லாருமே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு போட்டு நம்ம உங்களை ரீச் பண்ணணும்னு ரொம்ப நேரம் மதியானத்துலேருந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்க்கா. ஒரு 3 மணி நேரம் உங்களை ரீச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். என்னால் உங்களை பிடிக்கவே முடியல. நான் அப்படியும் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சேன். அது நீங்கள் அதை கேட்டுட்டாவது நீங்கள் எனக்கு கால் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தேன். நீங்கள் அதுவும் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு டிக்கு வந்துச்சு. ஆனால் நீங்கள் பண்ணவே இல்லை. சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறமா அந்த விஷயத்துக்காக நான் தீபா சிஸ்டருக்கு தான் அடுத்து நான் கால் பண்ணேன். கால் பண்ணி சரி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னோடனே டக்குன்னு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க சைடில் அதை கிளியர் பண்ணி உடனே ரெஸ்கியூ பண்ணி அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொஞ்சம் முடிச்சிட்டாங்க. அது என்ன விஷயம் நீங்கள் வேண்டாம், நான் அப்புறம் அதை தனியாக சொல்கிறேன். ஒரு லைவ் முடிச்சுட்டு நான் வரேன்க்கா. நான் முடிச்சிட்டு இருப்பீங்கல்லக்கா? சரி, ஓகே ஓகே. எல்லா வேலையும் ஓகே, எல்லா வேலையும் கம்ப்ளீட். சோ வந்து இன்னைக்கு யார் என்ன கொடுத்தாலும், எனக்கு யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா அத வந்து நான் டபுள் மடங்கா திருப்பி கொடுத்துட்டு போவோம். அது என்னோட வழக்கம். எனக்கு ஸ்வீட் கொடுத்தாங்கன்னா திருப்பி ஸ்வீட் கொடுப்பேன். அவ்வளவு சண்டை இங்க சிக்னல் இல்ல. சரி சரி சரிக்கா சரிக்கா. நமக்கு யாரு என்ன கொடுத்தாலும் திருப்பி நம்ம டபுள் மடங்கா திருப்பி கொடுக்கறது தான் நான் வழக்கம். அதை தான் கொடுத்துருக்கேன் இப்போ. சூப்பர் சூப்பர் சூப்பர்க்கா. சரிக்கா. நீங்க அது இப்போ நான் லைவ் முடிச்சுட்டு நான் வரேன்க்கா. கண்டிப்பா நீங்க என்ன நியூஸ் பண்ணியிருக்கீங்கன்றதையும் நீங்க சக்ஸஸ் பண்ணிட்டு சொல்லுங்கக்கா. நானும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். எனக்குமே அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு வேற ஒரு தலைவலி வேற வந்துருச்சு. ரொம்ப நன்றி தீபா. என்னால மட்டும் பேச முடியல. அக்கா வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கு. கண்டிப்பா வந்து இதுக்கு உண்டான ஒரு நல்ல பிரதிகளை அது கண்டிப்பா வந்து கடவுள் கொடுப்பாரு. கஷ்டத்துல இருக்கும்போது கண்டிப்பா செய்யறது அப்படின்னு ஒரு பெரிய விஷயம். சரியா? கண்டிப்பா கண்டிப்பா. மனசுக்கு கடவுள் இல்ல இம்மீடியட்டா பண்ணாங்கக்கா. உடனே இது பண்ணி இம்மீடியட்டா பண்ணாங்க அந்த உதவியை. சட்டுன்னு அடுத்தடுத்து அவங்களே கொஞ்சம் இப்போ நம்ம ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களே போய் ரீச் பண்ணி எல்லாமே டக்கு டக்குன்னு பேசி முடிச்சு விட்டாங்க. இன்னைக்கு பிரச்சனையும் முடிச்சுட்டாங்க. ஆல்மோஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடந்தது. நான் வரேன். நான் உங்களை 9க்கு வந்து சொல்கிறேன் நான். சரிங்களா? சரி சரிங்கக்கா. ஓகே ஓகே. சிஸ்டர் அந்த முதல் நாள் அன்றைக்கி முதல் நாள் தான். அன்றைக்கி காலையில் பேசினார். அன்றைக்கி சாயங்காலம் ஒரு மெசேஜ் போட்டார். நான் நைட்டு கூட வந்து ரயில்வே ஸ்டேஷனில் படுத்துருந்தாங்க. ஒரு மணி மீல அது நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா, அது அன்றைக்கி தான். மறுநாள் பார்த்தா இவள் லைவ் வரல. இவரு எனக்கு மத்தியானமாக ஃபோன் பண்ணி சிஸ்டர் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, ஸ்டேஷனில் இருக்கேன், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, சித்ராக்காவோ இல்லை தீபா சிஸ்டரோ யாரோட இன்ஃப்ளூயன்ஸாவது வச்சு எனக்கு கொஞ்சம் காப்பாற்றுங்க, என்னால் இங்கே இருக்க முடியல, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாவ, மாத்திரை போட்டு படுத்துக்கினா சூசைட் அட்டன் பண்ணிட்டான்னு சொல்கிறாரு. சித்ராக்காவை ரீச் பண்ண முடியல. அப்புறம் தீபா சிஸ்டருக்கு தான் ஃபோன் பண்ணேன். தீபா சிஸ்டருக்கு அந்த மெசேஜ் அனுப்பி விட்டேன். அவர் சொன்ன மெசேஜை அனுப்பி விட்டுட்டோன்னே அவங்க என்ன சொன்னாங்க, போட்டு படுத்துக்கினா சூசைட் அட்டன் பண்ணிட்டான்னு சொல்கிறாரு. சித்ராக்காவை ரீச் பண்ண முடியல. அப்புறம் தீபா சிஸ்டருக்கு தான் ஃபோன் பண்ணேன். தீபா சிஸ்டருக்கு அந்த மெசேஜ் அனுப்பி விட்டேன். அவர் சொன்ன மெசேஜை அனுப்பி விட்டுட்டோன்னே அவங்க என்ன சொன்னாங்க, நான் அண்ணன்கிட்ட சொல்லி, அவரோட அண்ணன் ஐபிஎஸ் இல்லையா, அவர்கிட்ட சொல்லி அது எந்த ஸ்டேஷன் வருது, நான் யார் அங்கே இருக்காங்கன்னு சொல்லி ரைட்டர் நம்பர் எடுத்துட்டாங்க. அப்புறம் நான் ஒரு தம்பிக்கிட்ட சொல்லி அந்த தம்பி எஸ்ஐ நம்பரும் எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து இவங்க என்ன பண்ணாங்க, தீபா சிஸ்டர் இவர்கிட்ட ரைட்டர்கிட்ட பேசி, அப்புறம் அங்கே அவர்கிட்ட கேட்கும்போது அங்கே அந்த மாதிரி யாருமே இல்லைன்னு சொல்லவும், அவள் பேர் வந்து ஆண்ட்ரூ மெல்வினை நான் போட்டிருக்காரு, அந்த பேர் இல்லையா, அவள் பேர் வந்து ரோஸ்மேரியா. அது அந்த ரைட்டர் சாருக்கு தெரியல. நாங்கள் இவ பேர் இதுதானேன்னு சொல்லிட்டு இவளை கேட்குறோம், டேஷ் மேரின்ட்டு கேட்குறோம். அந்த டேஷ் மேரி நீங்கள் யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அவள் பேர் வந்து ரோஸ்மேரியா. சரிங்களா? அந்த ரோஸ்மேரி வந்து என்ன பண்ணியிருக்கு, அந்த பேர் வந்து ரோஸ்மேரின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். எங்கே சாப்பிட போயிட்டாரா இல்லை எங்கே போனாருன்னு தெரியல. திரும்ப சாயங்காலம் கால் பண்ணார். அதுக்கப்புறம் ரைட்டர்கிட்ட பேசி அவரை அங்கேருந்து போக சொல்லி அவரோட ஃபோனு, ஆதார் கார்டு, அவருடைய
திங்ஸ் எல்லாம் வாங்கி தரணும்னு மட்டும் சொல்லி அவரை லாட்ஜுக்கு போக சொல்லி அவர் அங்கே அந்த வீட்டுக்கு போகாதீங்க, நீங்கள் அங்கேயே என்ன ரூம் இருந்தால் ராஜ் இருந்தால் ரூமில் போய் தங்கிக்கோங்கன்னு சொல்லி அவருக்கு தீபா சிஸ்டர் தான் பணம் போட்டு விட்டாங்க. 1000 ரூபாயோ 1500 சம்திங் போட்டு விட்டாங்க. ரூம் வாடகை கட்டினாங்க. இப்போ வந்து அந்த அவரோட தங்கிக்கோங்கன்னு சொல்லி அவருக்கு தீபா சிஸ்டர் தான் பணம் போட்டு விட்டாங்க. 1000 ரூபாயோ 1500 சம்திங் போட்டு விட்டாங்க. ரூம் வாடகை கட்டினாங்க. இப்போ வந்து அந்த அவரோட பொருளெல்லாம் எடுக்க முடிஞ்சால் எடுத்துகிட்டு ஒரு விஷயம் ஏதோ சினிமாவில் நடந்த மாதிரி நடந்தது. தீபா சிஸ்டர் உண்மையாகவே நான் வந்து சொன்ன ஒரு அடுத்த நிமிஷத்துலேயே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வித்தின் செகண்டில் ஃபோன் பண்ணி ஃபோன்லேயே எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. மாதிரி நடந்தது. தீபா சிஸ்டர் உண்மையாகவே நான் வந்து சொன்ன ஒரு அடுத்த நிமிஷத்துலேயே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வித்தின் செகண்டில் ஃபோன் பண்ணி ஃபோன்லேயே எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. ரொம்ப பெரிய ரிஸ்க்கு நடக்க இருந்தது. அதுலேருந்து சேஃபாக அவரை கொண்டு வந்துட்டாங்க. ப்ளஸ் செலவு பண்ணாங்க. ஸோ தீபா சிஸ்டருக்கு தேங்க்ஸ். ஏன்னா நான் சொல்லி அவங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீ சொல்லி நான் என்னத்துக்குமா கேட்கணுன்னு கூட அந்த இதுவும் இல்லாமல் பழகின காரணத்துக்காக அதுலேருந்து சேஃபாக அவரை கொண்டு வந்துட்டாங்க. ப்ளஸ் செலவு பண்ணாங்க. ஸோ தீபா சிஸ்டருக்கு தேங்க்ஸ். ஏன்னா நான் சொல்லி அவங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீ சொல்லி நான் என்னத்துக்குமா கேட்கணுன்னு கூட அந்த இதுவும் இல்லாமல் பழகின காரணத்துக்காக இந்த பிள்ளை வந்து சொல்லுதே சரி நம்ம பண்ணுவோன்னு சொல்லி நான் போய் கேட்டதுனால அவருக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, தங்கறதுக்கு இடம், அந்த பிரச்சனை அந்த கேஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஆமாம் அவள் கொடுத்த அவள் மேலே உள்ள எஃப்ஐஆர் அதனால் 2 பேருக்கும் இந்த 2-3 நாளாக ஒரே ப்ரெஷர். ப்ளஸ் வந்து இவ வந்து நேற்று போய் மாத்திரை போட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன மாதிரி பாசிட்டிவிட்டி. நான் வந்து பியூட்டி தீபா சிஸ் தேங்க்ஸ், பெரிய எவிடன்ஸ் அதனால் கிடச்சிது. ஆமாம் அவரை சேவ் பண்ணதுக்கு ரொம்ப பெரிய நன்றி. இவர் சாரி ஐடி சாரி ரைட்டர் சார் மூலயமா எஸ்ஐ சார் மூலயமா பேசி ஓரளவுக்கு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டாங்க. ஹரி வந்து ஒரு சில விஷயங்களை என்கிட்ட ஒரு கிளாஸை முடிச்சுக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் தீபா சிஸ்டருக்கு தேங்க்ஸ். உங்கள் எல்லாருக்கும் நன்றி. மண்டே கழுவா மென்டல்